அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களை, இன்றைய பதிவு கணவன் மனைவி வசியத்துக்கு, காதலர்கள் வசியத்துக்கு, பிரிந்த நண்பர்களை ஒன்று சேர்வதற்கு இதை செய்யலாம். இது மந்திர முறை. இது ரொம்ப எளிமையாக ஒரு மந்திர முறையை நான் கொடுக்குறேன். இதை ரொம்ப அருமையாக வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும். இது பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். பிரிந்த கணவன் திரும்பி வருவதற்காகவோ, இல்லை மனைவி வருவதற்காகவோ, இல்லை காதலர்கள் பிரிந்திருந்தாலும் செய்யலாம். தவறான முறைக்கு பயன்படுத்தாதீங்க. இதோட பாதகமான செயல்களை நீ சந்திக்க நேரிடும். இது ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையான முறை தான். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல் சொல்லிடுறேன். மருதாணி இலை எடுத்து நல்லா அரைச்சி அதை ஒரு காட்டன் துணியில் நனைச்சி, பியூர் காட்டன் துணி, வெள்ளை காட்டன் துணி எடுத்துங்க. பியூர் காட்டனாக இருக்கணும். அந்த காட்டன் துணியை நல்லா மருதாணி இதில் நனைச்சி திரி சைஸுக்கு காய போட்டுருங்க. காய போட்டு அதை சுருட்டி திரியாக்கணும். இதுதான் நம்ம அதுக்கு முதல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து செய்ய வேண்டியது கோதுமை மாவு. அதை ஒரு விளக்கு செய்யணும். கோதுமை மாவை பிசைஞ்சு அதில் ஒரு விளக்கு செய்யணும். நீ மாவிளக்கெல்லாம் போடுறத பார்த்துருப்பீங்க. அதேமாரி கோதுமை மாவில் அந்த விளக்கு செய்யணும். சரிங்களா? அப்புறம் ஒரு தட்டு, ஒரு ஒரு சின்ன பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற பூக்கள் வேணும். இந்த பூஜைக்கு மஞ்சள் நிற பூக்கள் வேணும். அப்புறம் மல்லிகை சென்ட்டு, நல்லா மல்லிகை அத்தர் இது வேணும். சரிங்களா? கொஞ்சம் மூளை பச்சை கற்பூரம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு வளர்பிறை கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில், சாயந்தரத்துக்கு மேலே வர்ற சுக்கர ஓரையில் செய்யணும். சரிங்களா? பகல் இல்லை, சாயந்தரம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சுக்கர ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். தொடர்ச்சியாக 11 நாள் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை மேலே வரும். அந்த மந்திரத்தை பார்த்துங்க. இதுதான் மந்திரம். இதில் நான் பேருன்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல பேர் அவங்க எந்த நபரும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பேரை அங்கே சேர்த்துக்கிறணும். சரிங்களா? இப்போ மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னா, ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயே பேரை சொல்லி வசியம் குரு குரு ஸ்வாஹா அப்படிங்கிறதான் மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் இந்த மஞ்சள் கலர் பூவை அந்த விளக்குக்கு முன்னாடி ஏற்றி வடக்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காரணும். விளக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சு இந்த விளக்குக்கு முன்னாடி இந்த பூவை போட்டு மந்திரம் சொல்லணும். இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள், அதை அரைக்கிறப்ப, மருதாணி அரைக்கிறப்ப இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு அரைக்கணும். சும்மா கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. சரிங்களா? அரைச்சி நல்லா அரைச்சி அதில் தான் திரியை இந்த துணியை நனைச்சி காய வைக்கணும். சரிங்களா? அந்த திரியை தான் நல்லா சுருட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். சரிங்களா? நல்லெண்ணெய் தீபம் அதை மறந்துடக்கூடாது. தீபம் ஏற்றி 11 நாள் நீங்கள் பூஜையை ஆரம்பித்து முறையாக பூஜை பண்ணி வாங்க. உங்கள் பிரிந்து சென்ற கணவரோ அல்லது மனைவியோ காதலனோ காதலியோ உங்களை தேடி வருவார்கள். நிச்சயம். ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதோட பலாபலன் உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். அதோட பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிங்க. நன்றி.